வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். சாதி மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சி மாநில தலைவர் செந்தூர் மகாராஜன் கூறினார். இது குறித்து நெல்லையில் நிருபர்களிடம் அவர் கூறியதாவது: இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சி நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம். நேற்று இந்த சம்பவத்தில் இறந்த மக்களுக்கும் அதில் படுகாயமடைந்த மக்களுக்கும் இதுவரை அரசு சார்பிலோ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலோ எந்த ஒரு நிவாரணத் தொகையும் வழங்கப்படவில்லை. மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடும் படுகாயமடைந்த மக்களுக்கு உரிய நிவாரணமும் அரசு வேலைவாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் சார்பிலே கோரிக்கையாக வைக்கிறோம். மேலும் தமிழகத்தில் குறிப்பாக நெல்லை தொடர் கொலைகள், நெல்லையில் ஜாதிய வன்முறை தொடர் கொலைகள் நடப்பதை தடுக்கும் வண்ணம் மாவட்ட நிர்வாகமோ அல்லது மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான தமிழக அரசோ இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது எங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு. தொடர்ந்து இதுபோன்று சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இதுவரையும் ஒரு கமிட்டி அமைச்சோ இல்லை ஒரு குழு அமைச்சோ இந்த அரசும் நடத்தவில்லை, மாவட்ட நிர்வாகமும் நடத்தவில்லை. எங்களுடைய புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் கோரிக்கையாக அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஜாதிய தலைவர்களையும் அழைத்து சமுதாய நல்லிணக்க கூட்டம் மாதத்திற்கு ஒரு முறை நடத்த வேண்டும். அதில் அந்தந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு என்ன தேவைகளோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் கோரிக்கையாகவோ நேரடியாக கலெக்டரிடம் விவாதித்து ஆலோசனை செய்து பெறக்கூடிய வகையில் சமுதாய நல்லிணக்க கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு அதில் உரிய தீர்வு காண வேண்டும், நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதுதான் எங்களுடைய டிமாண்டு. அதாவது இந்த சம்பவத்தை நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்கும்னா சொந்த பகையாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சமுதாய ரீதியான பகையாக இருக்கும். ஆனால் கடந்த வாரம் நடந்த நாங்குநேரி சம்பவம் அப்படிப்பட்ட சம்பவம் இல்லை. இந்த சம்பவம் ரோட்டில் போன அப்பாவி மக்கள், ஒன்றும் தெரியாதவன், அப்ராணி, அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், இதில் ஆசாரி, பூசாரி, கோனாறு இவங்க தான் பாதிக்கப்பட்டது. ஆதிக்க சாதிகள், ஆண்ட சாதிகள் என்று பெருமை பேசிக்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுக்க வேண்டும். பொது ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.